அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை பிரச்சனையோடு கவலையோடு இருக்கிறீங்களா? கலங்காதீங்க. தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்புள்ளவர்களாய் இருங்க. கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில் அன்பு என்றது மிகவும் முக்கியமான ஒன்று. பழைய ஏற்பாட்டிலே நமக்கு இருந்த 10 கற்பனைகளை ஆண்டவர் 2ஆக மாற்றி கொடுத்திருக்கிறார். அந்த 10 கற்பனைகளும் இந்த 2 கற்பனைகளுக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், முதலாவது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. 2வது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 கற்பனைகள் தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கென்று தந்திருக்கிற கட்டளைகள், கற்பனைகள். அப்போது இந்த கற்பனைகளில் பிரதான கற்பனை, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்புள்ளவர்களாக இருங்கள். இந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, அவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களை என்னை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்துடுச்சுன்னா, நமக்குள்ள இருக்கிற நம்முடைய பழைய சுவாபங்களை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். நம்முடைய பழைய மூர்க்கமான குணத்தை, சண்டை போடுகிற குணத்தை, விரோதமான குணத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டு இந்த தேவனுடைய அன்பை நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வசனங்களிலே பார்க்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள, நம்முடைய இருதயத்துக்குள்ள அவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். இந்த தேவ அன்புலால் நம்ம நிரப்பப்படும் போது மற்றவர்களிடத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஆண்டவருடைய அன்பை தான் வெளிப்படுத்துவோம். எது உள்ளே இருக்குதோ அதுதான் வெளியே வரும். அன்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணோம்? வெளியில் அது வரும். மற்றவர்களிடத்தில் நம்ம அன்பு செலுத்துவோம். நமக்கு விரோதமாக காரியங்களை செய்தால் கூட ஆண்டவர் அவர்களை மன்னிப்பார் என்கிறதான விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? அவங்க மேலே அன்பு செலுத்தணும். இன்னைக்கு அன்பு தணிந்து போயிருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லும்போது பார்க்கிறார். திரளான பாவங்களை மூடும். இயேசு யாரை பார்த்து அன்பு செலுத்தினார் தெரியுமா? கடைசியில் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவரை அடித்தவர்கள், அவரை காரி துப்புனவங்க, அவரை கேவலப்படுத்தினவங்க, ஈட்டியால் குத்துனவங்க, வேதனைப்படுத்தினவங்க எல்லாரையும் பார்த்து இயேசு சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அவங்க என்னது செய்கிறாங்கன்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்ம இருதயத்தில் இருக்குன்னு சொன்னால் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இதனால கேட்ட வசனத்தின்படி ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூற, அன்பு திரளான பாவங்களை மூடும்னு சொல்லியிருக்கீங்களப்பா. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற வெறுப்புகள், வேதனைகள், விரோதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த அன்புனால மூட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.